ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ஹஜா. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம். கீபோர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வருது, கமெண்ட்ஸ்லேயும் வருது, வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஏற்கனவே ஒரு லேர்னருக்கான கீபோர்ட் பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலான்னா நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் கீபோர்ட்ஸ் என்ன மாதிரி டைப்ஸ்லலாம் அவைலபிள், ஸோ அது நம்மளுடைய பர்பஸ்க்கு என்ன வாங்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கீபோர்டு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்ன பர்பஸ்ன்னு முதல்ல முடிவு பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். அந்த கொஸ்டின்ஸில் ஸோ எது மீட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, முதல்ல நீங்கள் கற்றுக்க போகிறீங்களா அல்லது உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி வாசிக்க தெரியுமா? ஏதாவது நீங்கள் கேட்குறத வாசிப்பீங்க அல்லது நோட்டேஷன் பார்த்து வாசிப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஸோ புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னா அதுக்கு போர்ட்டபிள் கீபோர்ட்ஸ் தான் அவைலபிள். ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்ப்போம். ஸோ கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று பியானோ லெசன் படிக்கிறீங்க, இல்லை கீபோர்ட் லெசன் படிக்கிறீங்க. பியானோ லெசன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எடுத்தோடனே பேஸ் கிளஃப் ட்ரபிள் கிளஃப் சேர்ந்து வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு 88 கீஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 88 கீஸும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ரேஞ்ச் கீபோர்டு இருக்கும். ஸோ அதனால் 88 கீஸ்க்கு நீங்கள் டிஜிட்டல் பியானோ சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது எல்லாமே டிஜிட்டல் தான், எலக்ட்ரானிக் கீபோர்ட் பற்றி தான். ஸோ அதனால் அக்கௌஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நான் இதில் கொண்டு வரலை. அதாவது அப்ரைட் பியானோ ஆர் கிராண்ட் பியானோ அதை பற்றி நம்ம இப்போ பேச வரல. எலக்ட்ரானிக் கீபோர்ட்ஸ் பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பியானோ நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பியானோ லெசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான். சரி, அடுத்து கீபோர்டுங்கிறது பார்த்திங்கன்னா அரேஞ்சர் டைப். ஸோ அரேஞ்சர்லேயே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று போர்ட்டபிள், அதாவது லேர்னருக்காக உள்ளது, பிகினர்ஸ் இல்லைன்னா பேசிக் லெவல் அரேஞ்சர் இருக்கலாம், அல்லது ஒரு இன்டர்மீடியட் அரேஞ்சராக கூட இருக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா பிலோ 30,000 நீங்கள் வாங்கலாம். கேஷுவல் யமஹாவில் இப்போ கார்கில் கூட அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. EK15 ஒரு மாடல், ரோலரில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 30,000 நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம், கூடவே உங்களுக்கு இங்கே பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம். ப்ரோ அரேஞ்சஸ் இருக்குது. ப்ரோ அரேஞ்சஸ் மினிமம் 50,000 வரும். யமஹாவில் பார்த்தீங்கன்னா S670 ஒரு மாடல்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ கார்கில் PA300, PA600, PA700, அதேமாதிரி ரோலர்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த அரேஞ்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேர்னருக்காக உள்ள கீபோர்டுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், உங்களுக்கு அரேஞ்சர் கீபோர்டு ஜென்ரலி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் கார்டு ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பேண்டு மாதிரி அந்த பர்டிகுலர் கார்டு, ஸோ அதுக்கான கார்டுக்கு சம் ட்ரம் பீட்டு ப்ளஸ் அதோட பேஸ், அதுக்கப்புறம் சம் ஃப்ரேசஸ் இருக்கும் கிட்டாரில் அல்லது எலக்ட்ரிக் பியானோவில், அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 5-6 இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் கூட சேர்ந்து வாசிக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு பேண்டில் நீங்கள் வாசிக்கிற ஃபீல் கிடைக்கும். பேசிக் இன்டர்மீடியட் அரேஞ்சர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் அரேஞ்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அது என்னென்னா, நிறைய ஸ்டைல் க்ரியேஷன் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ரொஃபஷனில் நீங்கள் உங்களுடைய மேனுவலாக நிறைய ஸ்டைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ யமஹா அரேஞ்சர் கீபோர்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா SX900, SX700, ப்ரீவியஸ் மாடல் S775, S975, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் அவைலபிள். ஸோ யமஹாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஃப்ரீ ஸ்டைல்ஸ்லாம் அவைலபிள். ஸோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சாங்ஸுக்கு. ஸோ அரேஞ்சர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஈவன் வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்பல் மியூசிஷியன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அதை. ஏன்னா அவங்க ஒரு யாராவது ஒருத்தங்க சிங்கர் பாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட் பேண்ட் அவங்களுக்கு வாசிப்பாங்க அந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அரேஞ்சரில் ஜென்ரலி பார்த்திங்கன்னா ஒரு 16 ட்ராக் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் பேசிக் அரேஞ்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய டூல்ஸ் இருக்காது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும், எடிட் பண்ண முடியாது. ஈவெண்ட் எடிட்டிங்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயம் அதில் குறையும்.
இதே வந்து கொஞ்சம் ப்ரோ மாடல்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ஈவெண்ட் எடிட் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் பார்ஸ்லேருந்து எடுத்து எடிட் பண்ணலாம், சில நோட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும், ரித்தம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கார்ட்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அரேஞ்சர் கீபோர்டில் இருக்கும். அடுத்து வந்து சிந்தசைசர் கீபோர்ட்ஸ். ஸோ சிந்தசைசர் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, அந்த கீபோர்டோட ஸ்பீக்கர்ஸ் வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆம்ப்ளிஃபிகேஷன் வேணும், ஒரு மானிட்டர் ஸ்பீக்கரோ அல்லது ஒரு ஆம்ப்ளிஃபைட் ஸ்பீக்கரோ நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்க முடியும், அல்லது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்னென்னா சிந்தசைசர் கீபோர்ட்ஸ் எப்படின்னா கம்ப்ளீட் சாம்பிள்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரெக்கார்டிங்க்கெலாம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். ஒரு வயலின், சாக்ஸ்ஃபோன் அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரேஞ்சருக்கும் சிந்தசைசர் கீபோர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம், டீட்டெயிலாக என்ன பண்ண முடியும், ரெண்டுத்துக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ சிந்தசைசர் கீபோர்ட் நீங்கள் அது வாங்கணுன்னா நீங்கள் நிறைய மாடல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ யமஹாவில் சம் ரேஞ்சஸ் இருக்குது, கார்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, ரோலனில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து மிடி கண்ட்ரோலர் கீபோர்ட்ஸ். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்னென்னா மிடி கண்ட்ரோலர் கீபோர்டு வந்து சவுண்ட் ஜென்ரேட்டர் அதில் இருக்காது, ஓகேங்களா. என்ன நோட்ஸ் ப்ளே பண்ணுறீங்க, எவ்வளோ வெலாசிட்டியில் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அது உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணணும். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு தேவை, ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது ஏதோ ஒரு சவுண்ட் சோர்ஸ் ஒன்றும் தேவை, ஐபேடோ அல்லது லேப்டாப் எனிதிங், ஓகேவா. அல்லது வேறு ஒரு கீபோர்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மிடி கேபிள் மூலமாக இன்னொரு கீபோர்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ லேர்னருக்கு வந்து கண்டிப்பாக மிடி கண்ட்ரோலர் வாங்கக்கூடாது. இப்போ தான் கற்றுக்க போகிறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிடி கீபோர்டு வாங்காதீங்க. ஸோ மிடி கீபோர்டு ஒன்லி ஃபார் ஃபீடிங் நோட்ஸ். சரி, நான் இப்போ வந்து செலிப்ரேட் டவுட்ஸ் என்னென்னா, நான் பேசிக்காக சில அரேஞ்சர் கீபோர்டு கற்றுக்கிறதுக்காக அரேஞ்சர் கீபோர்டு வாங்குகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யமஹா PSR E463, i400, i500 இந்த மாதிரி கீபோர்டெலாம் வாங்கினா, ஸோ அதை நான் வந்து மிடி இன்புட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ மிடி இப்போ வந்து USB கேபிள் இருக்கும், பிரிண்டர் கேபிள் மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கி பிரிண்டர் கேபிள்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும் நார்மலி, அதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரலி எல்லா கீபோர்ட்லேயும் மிடி வந்து இப்போதைக்கு வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நீங்கள் இன்னும் நிறைய கம்போஸ் பண்ணுறீங்க, நிறையா ஒர்க் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மிடி கண்ட்ரோலர் வாங்கிக்கலாம். சரியா. மெயினாக வந்து ஒரு கொஸ்டின் வரும், இந்த அக்காய் MPK மினி வாங்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் இது மிடி கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதில் வந்து தனியாக சவுண்டு வந்து ஃபீட் பண்ண முடியாது. ரெண்டாவது மினி கீஸ் அது. ஸோ அதனால் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது ஃப்யூச்சரில் நான் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோலி கீபோர்ட்ஸ் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இது ஜென்ரலி இந்த கர்நாடிக் பேஸ்டு நியூவான்சஸ் எல்லாம் இதில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நுணுக்கமாக ஒரு செமிடோனுக்கும் மேலே நம்ம பிச் பெண்ட் பண்ணணும், ஸ்லைடிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து அதில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக அது வந்து நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு யூசர்ஸுக்கு தான் தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற கீபோர்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ். ஸோ நம்ம மேபி ஒன் பை ஒன் நிறையா பார்ப்போம், அதோட ஃபியூ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம ஒன் பை ஒன் இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன் கமெண்ட்ஸில் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.